ஹலோ ஹாய் வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி சும்மா இருக்கீங்களா? அதாவது இந்த வீடியோவை நான் எடுக்கிறது வந்து எப்போன்னா 20ஆம் தேதி இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இதை வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். என்னென்னா அதாவது இப்போ ரம்தானுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு பிறகு இண்டையில் இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே துபாய் வந்து வளமைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இண்டையிலேருந்து ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆகி இப்போ ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 20% வந்து ஆன்லைனில் தான் ஆஃபீஸ் வந்து இயங்கி கொண்டிருந்தது. இண்டையிலேருந்து எல்லாமே வளமைக்கு வந்து அதாவது எல்லா ஆஃபீஸுமே ஓப்பன் ஆகி எல்லாமே பழையபடி அதாவது ஈரான் இஸ்ரேல் வாருக்கு பிறகு வந்து துபாய் வந்து இண்டையிலேருந்து வளமைக்கு வந்து திரும்புது. சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, கொடிகள் எல்லாமே யூஏஇ ஃப்ளாக் எல்லாமே ஏற்றி செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி எங்களோட ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து நான் போடுறேன் பாருங்கள். எங்களோட ஆஃபீஸ்லேயும் வந்து சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவு ஃப்ளாக்கெல்லாம் வச்சு சோடிச்சு அது நேஷனல் டேக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் துபாய் சைட்டில் வந்து ஃப்ளைட்டில் போய் அந்த பவுடர்கள் தூவி ஏர் ஷோ எல்லாம் நடந்தது. இங்கே நாங்கள் இருக்கிற பக்கத்தில் இல்லை. ஒரே ஒரு நாள் போன கிழமை வந்து ஒரு டைம் வந்து இப்படி ஃப்ளைட்டில் போய்ட்டு அந்த பவுடர்கள் தூவின நிகழ்வு வந்து நடந்தது. பட் என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை. நான் வந்து வேலை செஞ்சு கொண்டதுனால வீடியோ வந்து எடுக்க முடியலை. மற்றபடி இப்போ வந்து ஓகே அமைதியாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் வரும், இப்போ வந்து மெசேஜ் வரும் அப்படி சொல்லி பார்த்துக்கொண்டு வந்து நாங்கள் வந்து அலர்ட்டில் வந்து இருந்தோம். இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து இப்போ கிட்ட வந்து இப்போ ஒரு 15-20 நாளாக வந்து அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. உண்மையாலுமே வார் நின்றுட்டா அப்படின்னு சொல்லி வந்து இது வரைக்குமே எப்படி சொல்கிறது அப்டேட் வந்து வரலை. ஆனால் வந்து மேலும் வந்து இந்த வார் வந்து கண்டினியூவாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து கடவுளை வந்து வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதாவது வேலைக்கு வரும்போதும் சரி பகல் டைம்லேயும் சரி அதிகமான வாகனங்களை வந்து ரோட்டில் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸ்கூல் பஸ்ஸுகள் எல்லாமே இண்டையிலேருந்து ஸ்கூல் எல்லாமே இண்டையிலேருந்து ஓப்பன் ஆகிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் எல்லாமே வந்து 20% வந்து ஆன்லைன் ஜாப் தான் நடந்து கொண்டிருந்தது. இண்டையிலேருந்து எல்லா ஸ்டாஃப்புமே ஆஃபீஸுக்கு வந்து வளமையாக வந்து எப்பயும் போல் வந்து இருந்தது. அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு ரம்தானுக்கு பிறகு இண்டையிலேருந்து தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டாஃப்புமே ஆஃபீஸுக்கு வந்து வேலைகள் வந்து பழையபடி ஆரம்பித்தது. பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது நீங்கள் துபாயில் இருக்கிற நீங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்தவரையும் எப்படின்னா நான் வந்து யாருக்குமே சப்போர்ட் இல்லை, எந்த தரப்புமே இல்லை. என்னென்னா இது யாருமே வந்து எப்படி சொல்கிறது எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து யாருமே வந்து மனிதர்கள் வந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. அப்படி இறக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் வந்து மனிதர்கள் இல்லை, அவங்களுக்கு வந்து வேறு பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த நாட்டிலையுமே யாருமே வந்து இறக்கக்கூடாது, எல்லா இடமுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து ஒரு விரும்புகிறவரால். அந்த மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற நிலைமை வந்து அதாவது இப்போ இருக்கிற சமாதானம் வந்து இன்னும் வந்து அப்படி சமாதானமாக சுமூத்தாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து வந்து இன்னொரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.